ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குழம்பு ரெசிபி தான். பச்சைப்பயிறு கடையல் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தான். இப்போ இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு கப் அளவு வந்து பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இது வறுத்து செஞ்சால் தான் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இனிஷியலாகவே வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்து கைவிடாமல் பச்சை பயிரை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிறப்ப நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக வறுபட்டு வரும். இது வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வரும். அப்போ தான் நமக்கு தெரியும் நல்லா வறுபட்டுருச்சுன்ற அர்த்தம். இது வறுக்க வறுக்க நல்லா வாசம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கழுவி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பச்சை பயிரும் நல்லா கழுவி கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் 1 கப் அளவு வந்து பச்சை பயிர் எடுத்ததுக்கு 3 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் கரெக்டான ப்ரொப்போர்ஷன். தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து 2 மீடியம் சைஸில் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு 3 சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்தா போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 5லேருந்து 6 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அளவு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் வந்து கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பருப்பு நல்லா வந்து வெந்து வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. ஈவனாக கலந்து வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சாச்சு. குறைஞ்சது 6 விசில் வர வரைக்கும் நல்லா வெந்து வரணும். ஸோ இதை வேக வைக்கிறப்ப நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு மசிச்சு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ குறைஞ்சது 6 விசில் இல்லைனா 8 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு குக்கருக்கும் அது டிஃபர் ஆகும். இப்போ இதில் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி மத்தோ இல்லை பொட்டேட்டோ ஸ்மாஷரோ வச்சு நல்லா வந்து மசிச்சு விடுங்க. என்ன கேட்டிங்கன்னா மத்து வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வருது. இந்த ஸ்மாஷர் பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே வந்து மசிச்சு விட முடியல. ஸோ மத்தை வச்சு நான் வந்து கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பருப்பை வந்து மசிச்சு விடணும். இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்காக கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தை வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், உங்களோட விருப்பம்தான். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கடுகும் நல்லா பொரியட்டும் இந்த எண்ணெயிலே. அடுத்து 2லேருந்து 3 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 6 கருவேப்பிலையை வந்து உருவி போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தனியா எடுத்து நல்லா நுணுக்கி போட்டு சேர்த்துக்கணும். இது இன்னும் டேஸ்ட்டு தரும் இந்த குழம்புக்காக. இதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி இந்த டிஷ்ஷில். அடுத்து நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுறணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து வதக்கி விடணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். அதுக்கு மேலே வதங்கணும்னு அவசியப்படாது.
ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்ப த்ரூ அவுட்டாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ இப்போ வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து காரத்துக்காக வரமிளகா வந்து 2 வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா வந்து நம்ம வேக வைக்கிறப்பவே சேர்த்தோம். காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகா வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கிட்டேன். இது எண்ணெயில் நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி வருது. இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருந்த பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக பச்சை பயிரோட ஒட்டிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அதிலே வந்து 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இதில் வந்து கரைச்சி நல்லா ஊற்றிக்கிறேன். பாசிப்பருப்பை சேர்த்ததுமே நம்ம இமீடியட்டாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் திக்காக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1.5 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இனிஷியலாகவே உப்பு வந்து சேர்த்துருந்தோம் வேக வைக்கிறப்பவே. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கு மேலே வந்து கொதிச்சு வரணும்னு அவசியப்படாது. இப்போ பார்க்குறேங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே இது வந்து கொதிக்கணுன்றது தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். கொத்தமல்லி வந்து எண்டில் சேர்த்தோம்னா இந்த குழம்புக்கு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பச்சை பயிறு கடையல் இல்லாட்டி வந்து பச்சை பயிறு குழம்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு சரி, தோசை, சப்பாத்தி இதனோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வெயிட் லாஸ் ஜேர்னியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த ரெசிபியை வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வாரத்தில் ஒரு முறை இந்த ரெசிபி எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ சத்தானது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கட்டாயம் வீட்டில் ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.